ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. ஒரு காலத்தில் மனிதர்களுக்கு பாதிப்பில்லாதது என்று கருதப்பட்ட ஒரு பொதுவான வைரஸ் பார்க்கின்சன் நோயுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என ஒரு புதிய ஆய்வு கூறுகிறது. ஹியூமன் ஃபெகி வைரஸ் HPGV என்ற கிருமி பார்க்கின்சன் நோயாளிகளின் இறப்புக்கு பிந்தைய பிரேத பரிசோதனையில் மூளையில் செய்யப்பட்ட ஆய்வில் அங்கு இந்த ஹியூமன் ஃபெகி வைரஸ் இருந்தது தெரிய வந்துள்ளது. ஆனால் ஆரோக்கியமாக இருந்த, அதாவது பார்க்கின்சன் நோய் இல்லாத மக்களின் மூளையில் இந்த ஹியூமன் ஃபெகி வைரஸ் இல்லை. HPGV என்பது ஒரு பொதுவான அறிகுறியற்ற தொற்று என சொல்லப்படுகிறது. இந்த ஆய்வுக்கு முன்பு இது மூளையை அடிக்கடி பாதிக்கும் என்று கண்டறியப்படவில்லை. பார்க்கின்சன் நோயாளிகளின் மூளையில் இந்த ஹியூமன் ஃபெகி வைரஸ் இவ்வளவு அதிக அதிர்வெண்ணில் கட்டுக்கடங்காமல் இருப்பதைக் கண்டு ஆராய்ச்சியாளர்கள் ஆச்சரியப்பட்டனர். தீங்கென்று கருதப்பட்ட ஒரு வைரஸ் இப்பொழுது பார்க்கின்சன் நோயின் பின்னணியில் முக்கியமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று இந்த கண்டுபிடிப்பு தெரிவிக்கிறது. தொடர்ந்து இதை பற்றிய ஆய்வுகளும் நடைபெற்று வருகிறது. இந்த பார்க்கின்சன் நோய் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இதன் பாதிப்பு இப்பொழுது அதிகரித்துள்ளது. முதுமையில் ஏற்படக்கூடிய நோய்களில் ஒன்றுதான் இந்த பார்க்கின்சன். நரம்பு மண்டல பாதிப்பால் ஏற்படக்கூடிய இந்த பார்க்கின்சன் நோய் தாக்கத்தை சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் எதிர்கொள்ள முடியும் என சொல்கிறார்கள் ஊட்டச்சத்து நிபுணர்கள். பார்க்கின்சன் நோய் என்பது மூளை நரம்பு மண்டலம் சிதைவால் ஏற்படக்கூடிய நோயாகும். இது மூளையில் உள்ள டோபமைன் என்னும் ரசாயன குறைபாட்டால் ஏற்படுகிறது. உடலில் தசை இயக்கங்கள் சிறிது சிறிதாக இதனால் பாதிப்படைய தொடங்குகிறது. இந்த நோய்க்கான முக்கிய அறிகுறிகளில் ஒன்று என்றால் அது நடுக்கம். கை கால்களில் ஏற்படக்கூடிய நடுக்கம் பார்க்கின்சன் நோயை வெளிக்காட்டும் முக்கிய அறிகுறியாக சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் மிகவும் லேசா இருக்கக்கூடிய இந்த நடுக்கம் சிலருக்கு ஒரு சில மாதங்கள்ல தீவிரமாகிவிட வாய்ப்பிருக்கு. கை கால்கள்ல ஒரு பக்க இயக்கமும் அசைவும் குறையுது. நாள்பட இதுவே நடக்கக்கூட சிரமப்படுத்திவிடும்.